விதவிதமாக எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொடி பசங்க இந்த பொடியை கட்டிட்டு தான் அழுவாங்க. பசங்க மட்டுமா, பொடி லவர்ஸ் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு ரெசிபி எங்கள் வீட்டில் நான் எப்படி அரைப்பனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சட்டியில் 1/2 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக வருங்க. அடுத்து 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து வருங்க. அதுவும் நல்ல கலர் மாறணும். ஃபைனலி 3 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நல்லா படப்படன்னு பொரிஞ்சிருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டில் மாற்றிருங்க. பொடியோட டேஸ்ட் நீங்கள் பொறுமையாக வறுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 இன்ச்சுக்கு கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்து தட்டில் மாற்றிருங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை கரிஞ்சிராம வறுத்து சேர்த்துருங்க. ஃபைனலி 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஈரம் இல்லாமல் இருக்கும். அதையும் வறுத்து தட்டில் மாற்றிடுங்க. ஆறுனதும் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு குறப்பா இட்லி பொடி வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி 6-7 பல் பூண்டை தோலோட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஃபைனலி சேர்த்துட்டு நீங்கள் 2 சுற்றி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு அல்டிமேட்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பொடினாலே எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தான். ஸோ இன்றைக்கி மனமான காடியா நல்லெண்ணெய் தான் பொடியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் ஒரு முறை காடியா நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?